ஹாய் இண்டியா கிளேஸ் நேர்களே. பிச்சைக்காரன் வந்து பிச்சைக்காரனை பற்றின ஒரு படம். கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக உட்காந்து கதை கேட்குறது, ஒரு மியூசிக் டேரக்டராக கேட்குறது, ஹீரோவாக கேட்குறதுனால இல்லாமல் உங்களை மாதிரி ஆடியன்ஸாக உட்காந்து தான் கேட்பேன். கதை சொல்லி முடிக்கும்போது ரொம்ப அழுதேன். பணம் வந்து தான் ஒருத்தனை பணக்காரன்னு சொல்லுது, பணம் ஒருத்தன் தான் ஒருத்தனை ஏழைன்னு சொல்லுது, பணம் ஒருத்தன் தான் ஒருத்தனை நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு சொசைட்டி கொடுக்குது, மரியாதை கொடுக்குது, பணம் இல்லைன்னா அந்த பிச்சைக்காரன் இழிவுபடுத்துது. ஸோ பணம் எவ்வளோ வைட்டல் ரோல் ப்ளே பண்ணது பாருன்ற மாதிரி எனக்குள்ளே நிறைய தாட்ஸ் திங்கிங்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கோட்டாவில் சீட்டு வாங்கி டாக்டர் ஆவான் தப்பாக ஊசி போட்டு சாப்பிடுறான்றதை நான் எதை மீன் பண்ணியிருந்தோம்னா, காசு கொடுத்து படித்தவன் எப்படி எவ்வளோ அறிவாக இருக்க முடியும், அதே மாதிரி காசு கொடுத்து டிகிரியை வாங்கிட்டு வெளியே வந்திருப்பான், தப்பு தான் ஊசி போடுவான். பிச்சைக்காரன்ற பேர் நான் வைக்கணும்னு சொன்னேன். டேரக்டர் ரொம்ப பயந்தாங்க. அந்த பொண்ணு என்ன படிக்கும், எப்படி பாஸ் ஆகும், எப்படி டிகிரி வாங்குவோம், ஆன பிறகு என்ன சொல்லுவோம், அப்பா பிச்சை எடுத்து பாஸ் பண்ணார், என்ன படிக்க வச்சாருன்றதை உலகத்தில் சொல்லி ஒத்துக்குமா அந்த உண்மையை? அப்போ ஒருவேளை அதுவே அது கேவலமானாச்சு, அப்பாவை பார்க்காம போயிடுச்சுன்னா. உங்களோட நிறைய படங்கள் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக அதுக்கு வந்து பிச்சைக்காரன் வெளியில் வருது. ஸோ இந்த பிச்சைக்காரன் படத்தை பற்றி சொல்லுங்கள். பிச்சைக்காரனை பற்றின ஒரு படம். இந்த படத்தில் வந்து பிச்சைக்காரனை ஆக்ட் பண்ணுறேன். நான் பிச்சைக்காரனை ஆக்ட் பண்ணுற ஃபஸ்ட் ஃபில்ம் இது. படத்தோட டேரக்டர் வந்து சசி. அவர் தான் வந்து என்னை மியூசிக் டேரக்டர் அறிமுகப்படுத்தினார். அவர்கிட்ட நான் மியூசிக் டேரக்டராக ஒர்க் பண்ணுற செகண்ட் ஃபில்ம், ஹீரோவாக ஆக்ட் பண்ணுற ஃபஸ்ட் ஃபில்ம். கண்டிப்பாக வந்து பிச்சைக்காரன் வந்து அவர் பண்ண படங்கள் எல்லாத்த விட பெஸ்ட் படமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஓகே, எல்லா ஹீரோஸும் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களும் வேணாலும் எடுத்துப்பாங்க. ஆனால் பிச்சைக்காரன் வரப்போ 1 minute யோசிப்பாங்க. ஸோ உங்களை இம்பேக்ட் பண்ண விஷயம் எது? கதை தான். நான் கதை கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடியூசராக உட்காந்து கதை கேட்குறது, ஒரு மியூசிக் டேரக்டராக கேட்குறது, ஹீரோவாக கேட்குறதுனால இல்லாமல் உங்களை மாதிரி ஆடியன்ஸாக உட்காந்து தான் கேட்பேன். என்னை மறந்து தான் கேட்பேன். ஆக்சுவலி அந்த சின்ன லைன் சொல்லுங்கள் சார், ஐடியா என்ன அப்படின்லாம் கேட்காம வந்து ஒரு ஐடியா சொல்ல வந்தால் கூட நான் வேணான்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிவிட்டு முழு கதையை கேட்பேன். கேட்கும்போது நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லை சிம்பிள். நம்மளாம் யோசிக்க முடியாத சின்ன இடங்கள்லையும் அவர் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தார் கதை சொல்லும்போது. கடைசியில் கதை சொல்லி முடிக்கும்போது ரொம்ப அழுதேன் அந்த கதையை கேட்டு. அருமையான திங்கிங், அருமையான தாட். ஸோ அதனால் ரொம்ப தைரியமாக அந்த படத்தை நான் வந்து பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். இன்ஃபேக்ட் பிச்சைக்காரன்ற பேர் நான் வைக்கணும்னு சொன்னேன். டேரக்டர் ரொம்ப பயந்தாங்க, நீங்கள் வைக்காதீங்க, சென்டிமெண்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகாது நம்ம ஊரில், இதில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது டிஸ்ட்ரிபியூட்டர் வியாபாரிகள்லாம் பயப்படுவாங்க, வாங்க மாட்டாங்க. அதனால் ஆஸ் அ நண்பராக சொல்கிறேன் உங்களுக்கு, வைக்காதீங்கன்னு அவர் அட்வைஸ் பண்ணார். இன்ஃபேக்ட் எனக்காக நான் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அந்த டைட்டில் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும், இந்த படத்துக்கு டைட்டில் இது தான் அப்படின்றதுல ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் வந்து ரொம்ப பிச்சைக்காரனை பார்க்க போகிறேன், பிச்சைக்காரன்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹைப்பில் இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. ஓகே, எல்லா படத்துலையும் பார்த்த நாங்கள் விஜய் ஆண்டனியை விட இந்த படத்தில் விஜய் ஆண்டனி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரிகிறாரு. கோட் சூட் போட்டிருக்காரு, தாடி வச்சிருக்காரு, ஆக்ஷன்லாம் பண்ணுறாரு. சரி. ஸோ வந்து இதுக்காக ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஃபிசிக்கல் சென்டர்ஸ் இந்த மாதிரிலாம் போனீங்க? ஒன்றில் பயங்கர எஃபெக்ட் எடுத்திருக்கேன், தாடி வளர்த்துருக்கேன். அதான் எஃபெக்ட், வேறு பெருசாக எதுவும் பண்ணல. நானாக இருக்கேன், நார்மலாக இருக்கேன். ஸ்பெஷலாக இந்த படத்துக்குன்னு எதுவும் மெனக்கிடுறது அது மாதிரிலாம் எதுவுமே இல்லை. வழக்கமாக வந்து நிறைய பெருசாக நடிக்க வராது எனக்கு. யதார்த்தமாக அதனால் இருந்து சார் எனக்கு இவ்வளோதான் லிமிட்டேஷன்ஸு, இதுக்குள்ளே பண்ணிக்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லிடுறது. அதனால் எனக்கு ஏற்ற மாதிரியே அவங்களும் வந்து ஒரு சீன்ஸு டைலாக்லாம் கொடுத்து ரொம்ப நோகடிக்காமல் சிம்பிளாக வச்சுருவாங்க. ஸோ ஃபைட்டு மட்டும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அந்த 3 ஃபைட்டோ 4 ஃபைட்டோ அந்த படத்தில் இருந்துச்சு. மற்றபடி நான் நத்திங் எக்ஸ்ட்ரா, அப்படியே தான் நாவலாக பண்ணிட்டேன். ஓகே சார், இந்த படத்துக்காக நீங்கள் பிச்சைக்காரவங்க கூடலாம் போய் படுத்து தூங்குனீங்க, அவங்க கூட இருந்து சாப்பிட்டீங்க. அண்ட் ஸோ வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ணீங்க? கஷ்டம் இல்லை, படுத்து தூங்குறது என்ன கஷ்டம் இருக்குது, போய் உட்காரதில் என்ன கஷ்டம் இருக்குது? எதுவுமே கஷ்டம் இல்லை, சாதாரணமாக பண்ணேன் எல்லாத்தையுமே. உண்மையாகவே பிச்சை எடுத்தேன், அதுவும் சாதாரணமாக தான் பண்ணேன். கஷ்டப்பட்டு எதுவுமே பண்ணவே இல்லை, ரொம்ப சாதாரணமாக இருந்துச்சு எல்லாமே. அவங்கக்கிட்ட பழகும்போதும் பேசும்போதும் அவங்க சொல்கிற கதைகள் இருக்கு இல்லையா, நான் வந்து என் பொண்ணை படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளே ஒருத்தன் வாழ்க்கை இருக்குது.
பணம் வந்து தான் ஒருத்தனை பணக்காரன்னு சொல்லுது, பணம் ஒருத்தன் தான் ஒருத்தனை ஏழைன்னு சொல்லுது, பணம் ஒருத்தன் தான் ஒருத்தனை நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பு சொசைட்டி கொடுக்குது, மரியாதையை கொடுக்குது, பணம் இல்லைன்னா அந்த பிச்சைக்காரன் இழிவுபடுத்துது. ஸோ பணம் எவ்வளோ வைட்டல் ரோல் ப்ளே பண்ணதை பாருன்ற மாதிரி எனக்குள்ளே நிறைய தாட்ஸ் திங்கிங்லாம் ஓடிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சில விஷயங்கள் கேட்கும்போது. அப்புறம் ஒருத்தர் வந்து 4-5 வருஷமாக ஒரே இடத்துல ஒரு ஒரே கோயிலில் அந்த ஏரியாவில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு. ஆனால் ஒய்ஃபு பிள்ளைங்கள்லாம் வேறு ஒரு புதுக்கோட்டையில் இருக்காங்க, படிக்க வைக்கிறாரு, படிக்கிறான். என் பிள்ளை வந்து 7ஆம் கிளாஸ் படிச்சுட்ருக்கா அப்படின்றாரு. அந்த பொண்ணு என்ன படிக்கும், எப்படி பாஸ் ஆகும், எப்படி டிகிரி வாங்கும், ஆன பிறகு என்ன சொல்லுவோம், அப்பா பிச்சை எடுத்து பாஸ் பண்ணார், என்ன படிக்க வச்சாருன்றதை உலகத்தில் சொல்லி ஒத்துக்குமா அந்த உண்மையை? அப்போ ஒருவேளை அதுவே அது கேவலமானாச்சு, அப்பா பார்க்காம போயிடுச்சுன்னா சொல்கிறது புரியுதுங்களா? அப்பா பிச்சைக்காரன் எத்தனை பொண்ணு ஒத்துப்பாங்க? ஸோ அது மாதிரிலாம் பார்க்கும்போது சும்மா நிறைய தாட் ப்ராசஸ் ஓடிச்சு மைண்டுக்குள்ளே. கஷ்டமாக இருந்துச்சு ரியாலிட்டி நினைக்கும் போது. உலகத்தில் நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி இன்னும் கொடுமையான விஷயங்கள்லாம் இருக்குது, உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். அதெல்லாம் கொஞ்சம் கேட்கும்போது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்துச்சு அந்த இடங்களில். அவ்வளோதான். யாருக்காவது ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்களா? நிறைய அது சொல்லக்கூடாது கேமராவில், சீன் போடுற மாதிரி விஷயமா இருக்கும். அது பர்சனல் இல்லையா? நான் வந்து அங்கே நோட்டு வாங்கி கொடுத்தேன், இவனுக்கு பென்சில் வாங்கி கொடுத்தேன் அப்படின்லாம் சொல்கிறது வந்து அநாகரிகம் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். படம் ப்ரமோஷனில் ஒரு சாங் வந்துச்சு டாக்டர்ஸ் பற்றி. ஸோ அது ஒரு சின்ன கான்ட்ரவர்சி போச்சு, அதை பற்றி சொல்லுங்கள். அது ஒன்றும் இல்லை, பாலா போன உலகத்தில் காசு பணம் பெருசு, உண்மையா? அந்த காசு பணம் இல்லைன்னா காரித்துப்பும் பரிசு, அதுவும் உண்மையா? சரி 4 பேர் நல்லா இருக்க, நீ நியாயதரமாக பார்த்தேன், நல்லவன் வந்து எப்படி நல்லவன் நீங்கள் ஹெல்ப் பண்ணிட்டீங்க, வாழ்க்கையில் 4 பேர் உதவிட்டீங்கன்னா அப்படியே சாகிற வரைக்கும் உங்களுக்கு நன்றி கடனாக இருப்பாங்களா மனிதர்கள்? பெரும்பாலா நிறைய பிரச்சனைகள் உலகத்தில் இருக்குது, கலிகாலம்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்ற நிறைய விஷயங்களை சேர்த்து பணத்தை மையப்படுத்தி ஒரு சின்ன தத்துவ பாட்டு மாதிரி, விழிப்புணர்வு பாட்டு மாதிரி ஒன்று எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசித்தோம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து. கோயிலுக்கு வேண்டிக்கின்னு வெட்டுறாங்க ஆட்டை, அவனை சிங்கம்புலியை வெட்ட சொல்லு பூட்டிக்குவான் வீட்டை அப்படின்ற மாதிரி. நம்மளாம் ஆடெல்லாம் வெட்டிக்கிறோம், இது பண்ணிக்கிறோம், சிங்கம்புலியை வெட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன நல்ல அரிய ஜாலியான பட் யோசிக்க வைக்கக்கூடிய தத்துவங்கள்லாம் இருக்கும்போது, அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருந்தோம், கோட்டாவில் சீட்டு வாங்கி டாக்டர் ஆவான் தப்பாக ஊசி போட்டு சாப்பிடுறான்றதை நான் எதை மீன் பண்ணியிருந்தோம்னா, இன்ஃபேக்ட் கவிஞர் வந்து லோகன் தான் இந்த பாட்டு எழுதினது. அவர் எதை மீன் பண்ணியிருந்தாருன்னு சொன்னால், கோட்டான்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய தனியார் கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் வந்து காசு வாங்கிட்டு தான் சீட்டு. உங்களுக்கே கண்ணுக்கு கூட தெரியும், கவர்மெண்ட்டு ஹாஸ்பிட்டல், கவர்மெண்ட்டு காலேஜ்னு எத்தனை இருக்குது, எல்லாமே செல்ஃப் ஃபைனான்ஸ் தானே. அதாவது தான் கோட்டாவில் சீட்டு வாங்கி, மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லிடுவாங்க கேட்கும்போது, கோட்டாவில் சீட்டு வாங்கி டாக்டர் ஆவானா தப்பாக ஊசி போட்டு சாகடிக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது, சரி காசு கொடுத்து படித்தவன் எப்படி எவ்வளோ அறிவாக இருக்க முடியும்? அதே மாதிரி காசு கொடுத்து டிகிரியை வாங்கிட்டு வெளியே வந்திருப்பான், தப்பாக தான் ஊசி போடுவான்றதை சமூகத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சுட்டி காட்டக்கூடிய பல விஷயத்தில் அந்த ஒரு பாயிண்ட்டையும் சொல்லியிருந்தோம். அப்படி சொல்லும்போது வந்து அது வந்து சிலரோட மனசை புண்படுத்திருக்கு, அவங்க தவறுதலாக அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ புரிஞ்சுக்கிட்டு வந்து அதுக்கான எதிர்ப்பு வளர்க்குற டைமில் நான் வந்து இது வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. நான் அப்போ வேலையில் இருந்தேன், இது பெருசாக வராது, இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது அது ரொம்ப நிறைய டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு 2-3 டேஸ்லலாம். அப்போது ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு யாரோ காயப்பட்டிருக்காங்க, அதுக்கு விளக்கம் கொடுத்துடலாமேன்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு அறிக்கை ஒன்று என்னோடய ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் போட்டேன். அதை அப்படி மையப்படுத்தலை, அப்படி மீன் பண்ணல. அப்படி ஏதாவது தப்பாக புரிஞ்சிருந்தா தவறாக எடுத்துக்க வேண்டாம், அதுக்கு இதுதான் அர்த்தம். சரி இந்த வார்த்தையை வந்து நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்கன்னு சொன்னால், நான் இப்படி வேணால் பாடுறோம், காசு கொடுத்து சீட்டு வாங்கி டாக்டர் ஆகிறோம் அப்படின்னு மாற்றிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியும் நான் ரிலீஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் அந்த இஷ்யூ, ரொம்ப சின்ன இஷ்யூ தான். சிலர் வந்து கொஞ்சம் புண்பட்டுட்டாங்க அந்த விஷயத்தில். சார் இப்போ அந்த படத்தில் வந்து அந்த பாட்டு இருக்குது, பட் ஆனால் படத்தில் கிடையாது அந்த பாட்டு. ஆக்சுவலாக அந்த பாட்டு வந்து விழிப்புணர்வு பாட்டு மாதிரி, டீசர் சாங்னு சொல்லுவாங்க. படத்துக்கு முன்னாடி அந்த படத்தை பற்றி ஏதாவது ஒரு பப்ளிசிட்டி க்ரியேட் பண்ணுற மாதிரி அந்த பாட்டு படத்தில் இல்லாத பாட்டு தான், பிச்சைக்காரனுக்குள்ளே அந்த பாட்டு வராது. சார் இந்த படத்தோட ஹீரோயின் பற்றி சொல்லுங்கள். இந்த படத்தோட ஹீரோயின் வந்து சத்னா டைட்டஸ்ன்னு சொல்லிட்டு கேரளா பெண். சலீம் படத்தில் நடிக்க வேண்டியவங்க, ஒரு சில காரணங்களால் அந்த படத்தில் நடிக்க முடியல அவங்களால. ஸோ என் மனசுக்குள்ளே வந்து பாவம் உதவி பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு சின்ன வருத்தம் இருந்துச்சு. சசி சார்கிட்ட பேசியிருக்கும்போது சொன்னேன், இந்த படத்தில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள் சார், நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்கன்னு சொன்னேன். அவரும் நிறைய பேர் ஆடிஷன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ இந்த பொண்ணு ரொம்ப அவருக்கும் பிடிச்சி போச்சு. அவர் தான் இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பொண்ணுக்கு.
அப்கமிங் மூவிஸ் பற்றி சொல்லுங்கள். பிச்சைக்காரனுக்கு அப்புறமா வந்து சைத்தானுக்கு அப்புறமா யமனுக்கு அப்புறமா வந்து ஐ திங்க் சலீம் 2. சலீம் கொஞ்சம் பெரிய படம், இட் வில் டேக் டைம். அது வந்து 2017 ரிலீஸ் ஆகும். ரொம்ப பெருசாக பண்ணணும். ஏன்னா அந்த கேரக்டர் மேலே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட் படத்தில் ரொம்ப நல்லா ஓடிச்சு, செகண்ட் நல்லா ஓடிச்சு, தேர்ட் வரணும்னு சொன்னால் அவன் வந்து பெரிய காரணத்தோட பெரிய ஒரு ரீசனோடு வந்து அருமையான ஒரு விஷயத்த பண்ணிட்டு போகணும். ஸோ அதனால் அப்படி போனால் தான் சலீம் 4 வரும். இல்லைனா சலீம் இதோட செத்து போயிட்டான்னு முடிச்சிடும் கதை. ஸோ சலீம் 3 வந்து ரொம்ப ரிஸ்கி, ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் உள்ள ப்ராஜெக்ட்ன்றதுனால அதை ரொம்ப பெருசாக பண்ணலான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஹாய் இண்டியா கிளேஸ் நேயர்களே, படம் வந்து March 4 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி படமாக கண்டிப்பாக இந்த படம் அமையும். நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். ஓகே சார், சூப்பர். தேங்க்யூ ஸோ மச்.